ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த படுகொலை ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போ அது குறித்து நிறைய விமர்சன கணைகள் கேள்விகள் வந்தது. குறிப்பாக திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது நிறைய சொல்லியிருக்காரு. குறிப்பாக அதில் இந்த மாதிரியான தலித் தலைவர்கள், தலித் அமைப்பு தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? அப்போ தமிழக அரசுக்கு தலித் தலைவர்கள் மீது, தலித் அமைப்புகள் மீது அக்கறை இல்லையா? இது ஏதோ நீங்கள் சரியாக எங்களெல்லாம் கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற டோனில் அந்த அறிக்கையினுடைய மைய சாராம்சம் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கொலையை அரசு அலட்சியமாக அணுகிருக்கு, அரசு முன்கூட்டியே தடுத்துருக்கலாம், இந்த மாதிரியான கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா? அதை ப. ரஞ்சித் அவர்கள் வருத்தப்படுறதுக்கும் வேதனைப்படுறதுக்கும் அவருக்கு 100 விழுக்காடு உரிமை இருக்குது. ஏன்னா அவருக்கு அது பர்சனலாக பெரிய பாதிப்பு. அவர் எங்கள் அண்ணங்கிறாரு, ஒரு உறவு முறையாக பழகுறாங்க, தப்பு கிடையாது. எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு 2 பார்வை. ஒரு பார்வை அவர் கொஞ்சம் மோசமானவர், அவரும் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பார்வை எங்கள் அண்ணா எங்களை படிக்க வச்சார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினார், எங்களை வாழ்க்கையை தூக்கி விட்டாருன்ற மாதிரி. நம்ம அதுக்குள்ளே போகாமல் ப. ரஞ்சித்தோட அந்த பார்வை இருக்கு இல்லைங்களா, அவர் அந்த பார்வை சுருக்குறார். ஏதோ தலித் மக்களுக்கு ஒண்டி தான் இங்கே பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு வேணும்ட்டே அவங்கள ஒண்டி மையமாக வைத்து அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரி கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போன்னு இல்லை, எப்பயுமே தமிழகத்தில் ஒரு மோசமாக தான் இருந்திருக்கு. அதாவது எதை வைத்துனா சட்டம் ஒழுங்குனா இந்த பிக் ரவுடி மர்டர்ஸு, கேங் மர்டரு, இல்லை அரசியல் சார்ந்த மர்டர்ஸ். இப்போ அந்த குரானாலஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் என்பவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு பகுதி செயலாளர் சேர்மனாக இருந்திருக்கிறார், அவர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்களுக்கெல்லாம் கூட அருவா வெட்டு விழுந்திருக்கு. அப்போது சாதி மதம் கட்சி பாகுபாடின்றி இதில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்களும் எங்களோட கட்சிக்காரர்கள் மீதும் கொலை வெறி தாக்குதல்லாம் இருக்குன்னு அவங்களும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ இதில் கட்சி பாகுபாடின்றி, சாதி மத பாகுபாடின்றி இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த ரவுடிசமு, இந்த கொலை செய்யறதுக்கு உண்டான அந்த கூலிப்படை ஏவல் என்பது இங்கே தமிழகத்தில் இருக்குது. இப்போ இதில் ஐயா ரஞ்சித் எங்களை ஒண்டி பாதுகாக்கல அப்படின்றது அவர் அந்த ஐயா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அந்த மறைவை ஒரு சாதிக்குள்ளே சுருக்கிறார். நான் அதை இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக பார்க்குறேன். இது ஏதோ ஒரு சமூகத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனையாகவும், இதோ ஒரு சாதி தலைவர் செத்துட்டாருன்றது என்னோட பார்வை கிடையாது. என்னோட பார்வை பொதுமக்களுக்கு எங்கே பாதுகாப்பு, அரசியலில் வந்தால் பாதுகாப்பு இருக்குன்றது இவங்களோட ஒரு நம்பிக்கை. ஒரு காலத்தில் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது, ரியல் எஸ்டேட் பண்ண வேண்டியது, மண் அள்ள வேண்டியது, எல்லா வேலையும் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் மோசமாக இருக்கிற அரசியல் தலைவர்களோட பழக வேண்டியது, அதுக்கப்புறமா பார்த்தா தனியாக ஒரு கட்சி தொடங்குறது, இல்லை வச்சிருந்தா பாதுகாப்பு வருன்றது இவங்க நம்பிக்கை. அப்படி வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வருன்றது விளைவு அப்படின்ற மாதிரி போகுது. அப்போ நம்மளோட பார்வை எங்கன்னா, வட சென்னையில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு முதல்ல, இரண்டாவது ஏ கேட்டகிரி, பி கேட்டகிரி, சி கேட்டகிரி, டி கேட்டகிரி ரவுடியை வகைரா போட்டு ஏதோ அரிசி வியாபாரம் மாதிரி பிரித்து வச்சிருக்கீங்க. பி கேட்டகிரியில் இருக்கும் பொழுதே தூக்கி வைக்க வேண்டியதை வைத்து, நேற்று காவல்துறை ஆணையார் சொல்லியிருக்காரு, ரவுடிகளுக்கு எந்த பாஷையை புரியுமோ அந்த பாஷையில் நான் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிற கரப்ஷனை நான் ஒழிப்பேன். குறிப்பாக இந்த மாதிரி இந்த ரவுடி பசங்க கூட, குண்டாங்க கூட யாருன்னா நெருக்கமாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க கூட எதனா பண பரிவர்த்தனை, அதை தான் அவர் சொல்ல வர்றாரு நாசுக்கா. அப்படி இருந்தால் அதை தான் நான் முதல்ல ஒழிப்பேன்றாரு. இந்த கருத்தை அப்படியே அவர் நடைமுறைக்கு பண்ணார்னா 100 விழுக்காடு வரவேற்கிறோம். அப்போ ஐயா ப. ரஞ்சித் அவர்களோட அந்த நிலை அவருக்கு இது பர்சனல் பாதிப்பு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இதை ஏதோ ஒரு தலித் பிரச்சனை போல கொண்டு போக பார்க்கிறார். இது தலித் பிரச்சனை இல்லை, இது சமூக பிரச்சனை. தலித்தின தலைவர்கள் என்பது சமூகத்துல ஒரு அங்கம். நம்ம அதை பிரிச்சு பார்க்க கூடாது. இப்ப நாளைக்கு ஒரு கவுண்டர் இனத்துல ஒரு தலைவர் வெட்டப்படுறாரு, இல்ல நாடார் இனத்துல ஒருத்தருக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னா, அப்ப சாதியா பார்த்தா இங்க சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியாது. பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நீங்க கொள்ளையில ஈடுபட்டா உங்களோட உசுருக்கு கேரண்டி இல்லை, இதுக்கு அரசு பொறுப்பு அப்படின்ற அந்த பயம் வந்தாதான் இந்த பிரச்சனை குறையும். நீங்க இதை ரொம்ப குறுகிய லெவலில் பார்க்கக்கூடாது, பரந்துபட்ட அளவில் பாருங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க. ஆனா அவர் மீண்டும் அவர் அந்த அறிக்கையில சொல்றது ஏதோ சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சு வெட்டியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது மட்டும் இல்லை, அவர் முக்கியமாக இன்னொரு விமர்சனம் என்ன வச்சிருக்காருன்னா, சரணடைஞ்சவங்க சொன்னதை கேட்டுட்டு அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க?
சரணடைஞ்சவங்க சொன்னதை கேட்டு ஆற்காடு சுரேஷ் தம்பி இதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? இதை வந்து நீங்கள் வேற மாதிரி கோணத்தில் போக முடியலையா அவங்களால? நீங்கள் உடனே இவங்க சரணடைஞ்சிட்டாங்க, இவங்க தான் குற்றவாளிகள், அவங்க இந்த ரீசன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் முடிக்க பார்க்குறீங்க. உண்மையான குற்றவாளிகள் எங்கே அப்படின்னு நீங்கள் தேடலை அப்படிங்கிறாங்க. அது உண்மையான குற்றவாளிங்கிறத அரசு எப்படி கண்டுபிடிக்கும்? எப்படி போகணும்? இல்லைங்க, இவங்க என்னன்னா, நான் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயா திரு அண்ணன் ரஞ்சித்துக்கு வந்து இது தனிப்பட்ட பாதிப்பு, ரைட்டுங்களா? அப்படி பார்க்கும்போது அவர் வந்து அந்த கவனத்தை சிதற விடுறாரோ இல்லை இதில் வந்து ஒரு அருமையான புத்தி கூர்மை உடையவர். நீங்கள் அது அவரோட படங்கள் ஆகட்டும், நான் மிகப்பெரிய ரசிகன், அது சார்பட்ட பரம்பரை ஆகட்டும் எதுவாகட்டும். எனக்கு அது வந்து வாழ்வியல்ல பார்த்த ஒரு படம், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர். சென்னையோட அந்த ரத்தம் சதையும் நாளும் கலந்து இருக்கும் அந்த படத்துல, அதெல்லாம் எடுக்கிறாரு. பட் இங்க என்ன ஒரு விஷயத்த அண்ணன் வந்து கடந்து போறாருன்னா, ஒரு இயக்குனரா இருந்தும் கூட அவரோட அந்த பர்சனல் பிரச்சனையை வந்து முன்னாடி வைத்து விட்டு லார்ஜர் பிக்சரை பார்க்க மறுக்கிறார். ஐயா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இழப்பு என்பது ஒரு ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் 51 வயசுல இந்த மாதிரி ஒரு இறப்பு வரணுன்றது யாருமே விரும்ப மாட்டாங்க. அவரோட எதிரிகளை தவிர்த்து மிச்சி 99 விழுக்காடு மக்கள் வந்து அவர் ஒரு நல்ல தேசிய தலைவராக வந்திருக்கணும், இன்னும் நிறைய பேரை படிக்க வச்சிருக்கணும், அவரு குடும்பம் குட்டியோட வாழணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. இது ஒரு பார்வை. பட் இன்னொரு பார்வை என்னன்னா, ஆற்காடு சுரேஷ் என்பவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் பண்ணி அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அப்பொழுதே ஐயா ஆம்ஸ்ட்ராங்கோட பேர் வந்து கசியப்பட்டது, பேசப்பட்டது. ஏன்னா அந்த குடும்பத்தில், ஆற்காடு சுரேஷ் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெயபால் என்பவர் ஒன்று இதுக்கு காரணம் கிடையாது, ஜெயபால் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருக்கு, அவங்க 2 பேரும் வந்து நல்லா சிநேகிதக்காரர்கள், நல்லா பழகக்கூடியவர்கள், எங்களோட சந்தேகம் வந்து ஐயா ஆம்ஸ்ட்ராங் மேல இருக்குன்றது அந்த சைடுல குத்து வாங்கினவங்க வெட்டு வாங்கினவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைனா, அன்னைக்கே வந்து காவல்துறை இதை கூப்பிட்டு விசாரிச்சு எல்லார் மேலேயும் கேஸை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப காவல்துறையில ஓடிட்டு இருக்க பிரச்சனை அதுதான், உள்ளுக்குள்ள டாப் லெவல்ல இருக்கிற பிரச்சனை எப்படி. அப்ப அன்னைக்கு சொன்னாங்க, அதாவது கொலை வந்து அவங்க குடும்பத்துல ஆகிப்போச்சு, அவங்க வந்து எங்களுக்கு இன்னார் மேல சந்தேகம் இருக்கு, இன்னார் மேல சந்தேகம் இருக்கு, இன்னார் மேல சந்தேகம் இருக்குன்னு ஒரு 4-5 பேர் சொல்றாங்க. அப்ப அந்த 4-5 பேர்ல ஐயா ஆம்ஸ்ட்ராங் பேர் ஒண்டி எப்படி எஃப்ஐஆர்லயோ இல்ல உங்களுக்கு பதிவேட்லயோ இல்ல சார்ஜ் ஷீட்லயோ அந்த போடுற டீடைல்ஸ்ல, ரெக்கார்ட்ஸ்ல, கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல ஏன் வரல அந்த கேள்வி. இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல இப்ப வெளியில போன ஐயா சந்தீப் ராய் ரத்தூர் அவரோட பேட்டியை பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்டா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஆம்ஸ்ட்ராங் மேல ஹிஸ்டரி ஷீட் வாஸ் தேர் அண்ட் த ஹிஸ்டரி ஷீட் வாஸ் கிளியர்ட் த்ரூ த கோர்ட் அப்படின்றார். அப்ப அதுக்கு என்ன பொருள்னா, இவர் வந்து குற்ற பின்னணி இருந்துச்சு இவர் மீது, அந்த குற்ற பின்னணியை வழக்காடு மன்றம் மீது இதை மூடி வைக்கப்பட்டதுன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இருந்தது உண்மை, அது வந்து அந்த கேஸ் எல்லாம் அக்யூட் ஆகி மூடியாச்சு அப்படின்றாங்க. அப்போ அதை நீங்க இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்னா, அதுக்கு பிறகு வந்து அவர் மீது எந்த வழக்குகளோ இல்ல எந்த இதுவுமே பதிவு பண்ணல, இல்ல அவர் அதுல இன்வால்வ் ஆகல, இதுதான் பொருள். ஆனா சம்பந்தப்பட்டவங்க, பாதிப்புக்குள்ளான ஆற்காடு சுரேஷ் குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு காவல்துறை ஒரு கரெக்டான ஒரு விசாரணையை, ஒரு பாரபட்சம் இல்லாம எப்ப அவங்க உங்களை சந்தேகப்படுறாங்க. இன்னைக்கு வாக்குமூலத்துல ஆற்காடு சுரேஷ் தம்பி என்ன சொல்றாப்ல, இவர் மேல எங்களுக்கு கோபம் இருந்தது, எங்க அண்ணனோட சாவுக்கு நாங்க பழி தீர்க்கிறதுக்கு நாங்க அவர் பிறந்த நாள்ல இவர் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதே வார்த்தையை தானே அன்னைக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்ப அன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னப்ப காவல்துறை தன் வேலையை சரியா செய்யாம இவரு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்ல ஐயா ஆம்ஸ்ட்ராங் பேரை சேர்க்கல. சேர்த்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, இது ஒரு கேங்கு, இது ஒரு கேங்கு, இந்த கேங்ல இருக்கிற ஒருத்தர் போய் அந்த கேங்ல இருந்தவர் வெட்டிட்டாரு, அதுக்கு யாரை செய்யணுமோ அவங்கள செய்யாம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது பாய்ந்துட்டுன்னு கூட அந்த வழக்கு போகும். ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருந்திருக்காது, இல்ல அவர் சொல்லி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஜெயபால் என்பவர் இவரோட நெருங்கி பழகிறாரு அப்படின்றத ரவுடிசம் சர்க்கிள்ல பேச்சு. இவருக்கு தேண்டப்பட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் அவருக்கும் போய் ஆஜராவாங்கன்றதா அந்த போலீஸ்காரர்கள், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஸ்பெஷல் பார்ட்டி இருக்காங்க பாருங்க, இந்த ரவுடிசம் எல்லாம் விசாரி, அவங்க கிட்ட இருக்கிற பேசு பொருள் இதுதான். அப்ப அன்னைக்கு அதை வந்து சரியா பண்ணாததுனால நேத்து பழைய கமிஷனர் சொல்லும் போது அவரால் அந்த கனெக்டிங் த டாட்ஸ் பண்ண முடியல. அப்போ ஐயா ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிற வழக்கறிஞர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, எங்க அண்ணன் பேரு இல்ல, கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல இல்ல, அவரு கூட நீங்க ஏன் சேர்த்து பேசுறீங்க, எப்படி பேசுறீங்கன்னு அவங்க கேட்கிற கேள்வி. அதுக்கு போலீஸால பதில் சொல்ல முடியல. அப்ப இதுல என்னன்னா, அன்னைக்கு அந்த கேஸை டீல் பண்ணது யார் அந்த போலீஸ்காரர்கள், ஏன் வந்து இந்த மாதிரி குற்ற பின்னணியில இருக்கிறவங்க இவர் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியும் இவரை கூப்பிட்டு ஏன் விசாரணை பண்ணல, இவர் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணல, அதை பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இப்ப என்னன்னா, போலீஸ் வந்து இவங்க தான் குற்றவாளி, இவங்க மீது சந்தேகம் இருக்குன்னு அவங்க ஒரு சொல்றாங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க.
சரி, இது ஒண்ணு. இப்போ பொலிட்டிக்கல் மர்டரா இது அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. இப்போ பொலிட்டிக்கல் மர்டர்னா அதிகபட்சமா கோவப்பட வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா திமுக பண்ணலாம். என்ன காரணம்னா கொளத்தூர்ல இவரு முதலமைச்சரை எதிர்த்து நின்னார். ஆனா இவரு தாக்கம் என்ன பண்ணார்? ஒரு முதலமைச்சரோட வெற்றி இவரால் தவிர்க்கப்பட்டு இருக்கிறதா, இல்ல முதலமைச்சருக்கு இவரு நிக்கிறதுனால அவரு தோக்குற மாதிரி ஆயிருவாரா? அப்படி ஒரு சூழலே இல்லையே. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லையே. அப்ப என்ன கோவம் இருந்து இவங்களுக்கும் தூரம் சம்பந்தம் எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக இருக்கிற இன்னொன்னு அங்க ரங்கநாதன் அவர்கள் தான் இவருக்கு குருநாதர் ஒரு காலத்துல பழக்கப்பட்டவர், சேகர்பாபுவோட நட்பு பாராட்டக்கூடியவர். மா சுப்பிரமணியன் எங்க பார்த்தாலும் வணக்கம்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு. அதிமுக இருக்கிற ஒரு சில மாவட்ட செயலர் கூட இவர் பழகிறாரு. அப்போ அரசியல் ரீதியா எங்க இருக்கு பிரச்சனை இல்ல. அப்ப இது மேபி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களோ இல்ல வியாபாரம் சம்பந்தப்பட்டவங்களோ இல்ல பழிக்கு பழி இல்ல கேங் வார் இதுல வேணா இருக்கலாம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்போ பொலிட்டிக்கல் மர்டர் என்பது தமிழகத்துக்கு புதுசு கிடையாது. நீங்க கிருட்டிணன் கொலை எடுத்து, பத்மநாபா எடுத்துக்கோங்க, ஆலடி அருணா எடுத்துக்கோங்க, லீலாவதி கேஸ் எடுத்துக்கோங்க, சிபிஎம் தலைவர் கிருட்டிணன் கேஸ் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். இந்த மாதிரி இந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும் எம்கே பாலன். பட் இவங்க எல்லாமே ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ இல்ல முன்னாள் அமைச்சராவோ இல்ல குறைந்தபட்சம் அந்த கட்சியில அன்னைக்கு ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தவங்க. அது உட்கட்சி பிரச்சனை அந்த மாதிரி வந்துச்சு. இப்ப பூண்டி கலைசெல்வன் பிரச்சனை கூட எடுத்தீங்கன்னா ஒரு காலத்துல இது என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆச்சு. அப்ப திமுக அதிமுக எல்லா ஆட்சி காலத்திலயும் அரசியல் ரீதியான கொலை இருந்திருக்கு, அது புதுசு கிடையாது. அப்ப அதை வைத்துட்டு இதையும் அவங்க சந்தேக பார்வையோட பாக்குறாங்க. பட் இப்போ நம்ம இது அது அரசியல் கொலை தான் நம்ம அடிச்சு சொல்ல முடியாது, இது அரசியல் கொலை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா போலீஸோட அந்த தரவுகள் சொல்லும் பொழுது பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளரா, ஏன்னா ஆற்காடு சுரேஷ் என்பவன் ரவுடி, அவரோட சகோதரர் சொல்றாரு எங்களுக்கு இவர் மேல கோவம் இருந்தது. அப்போ ஒருத்தருக்கு இப்போ எதுக்குங்க வாலண்டரியா போய் இந்த கேஸ் எடுத்து வச்சுக்கணும்? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த லேபிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதுக்கு வருவாங்க. இப்போ நீங்க ஐயா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நாங்க தான் காலி பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்கள் கோவத்திற்கு ஆளாகும், உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். தானிக்கு தீனி பழிக்கு பழின்ற அந்த பாவம் போவாது இல்லையா, இது தொடர்கதையா தானே போவோம். அப்ப ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கு என்ன தலையெழுத்தா இப்படி ஒரு விஷயத்தை தூக்கி தலையில சுமக்கணும்னு, இல்ல இதற்கு உண்டான கேஸ் வாங்கிக்கணும்னு? எதுக்கு ஆஜராகணும்? ஒன்றும் இல்லை, ஐநாவரம் அந்த இடத்துல நீங்க எந்த சம்பவம் நடந்தாலும் ட்ரெயின்ல ஏறி அப்படியே நீங்க பட்டாபிராம இல்ல ஆவடி தாண்டிங்க, திருநுன்றூர் தாண்டிங்கன்னா ஹைவேஸ்லயே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே வந்தா டாடா சுமோலயோ ஸ்கார்பியோல அப்படியே மாதிரி ஏறி ஆந்திரா போயிட்டு போறாங்க. போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு கூட பொறுமையா ஆஜராயிருக்கலாமே, ஏன் அந்த அவசரம்? அவங்க அவங்களுக்கு வேணுன்றது நடந்து போச்சு, அதனால கூட போய் ஆஜராயிருக்கலாம். காவல்துறை கூட ஆஜரானாங்கன்னு சொல்ல, நாங்க கைது செய்தோம், ஏதோ இவங்களே போய் கைது செய்த மாதிரி தான் இவங்க சொன்னாங்க. இந்த காவல்துறையினுடைய அந்த போக்கு, கைது உடனே அறிவிப்பு, இவங்க அதை கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி சொன்னது, அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பழைய சார்ஜ் ஷீட்லயும் எஃப்ஐஆர்ல அவர் பேரை சேர்க்காம விட்டது, சரியா விசாரிக்காம விட்டது ஆற்காடு சுரேஷோட அந்த கொலை கேஸ. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் காவல்துறைக்கு பிரச்சனை. இன்னொன்னு, பொதுவா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மீதோ காவல்துறையால் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு கிடையாது, ஒண்ணா நடக்குது. கள்ளசாராயம் ஒரு சைடு, போதைப்பொருள் ஒரு சைடு, கொலை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சைடு, இன்னும் கொல்ல வண்டி தான் நிறைய நடக்க ஆரம்பிக்கல. அதுவும் இந்த பொலேரோ காரை திருடின்னு போறது. 2 நாளைக்கு முன்னாடி சிந்தார்பேட்டில் ஒரு பொலேரோ கார், 6 மாசத்துக்கு முன்னாடி, நான் சொல்றது கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வச்சீங்கன்னா அந்த சைடு சிந்தார்பேட்டை, அதே 1 கிலோமீட்டர் இந்த சைடு வச்சீங்கன்னா வேப்பேரியில பொலேரோ கார் 6 மாசத்துக்கு முன்னாடி போச்சு. கோயம்புத்தூர்ல 23 கார் மோசடி பண்ணி ஏமாத்தி பண்ணிருக்கான். அப்ப சின்ன வாகன திருட்டுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்குன்றது ஒரு பேசு பொருளாகி போயிடுச்சு. நீங்க அந்த விஷயமா தான் அதை பார்க்கணுமே ஒழிய தயவு செய்து சாதி பிரச்சனையாகவும் கட்சி பிரச்சனையாகவும் அரசியல் பிரச்சனையாகவும் கொடுக்காதீங்க. கிடையாது, நாம ஒவ்வொருத்தருக்குமான த்ரெட்டா பார்க்கணும். ஆமா, இப்போ நம்ம எல்லாம் அடிப்படையில தமிழர்கள். நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஐயா பா ரஞ்சித் மாதிரி பட்டியலின மக்களுக்கோ இல்ல திருநெல்வேலியில ஒரு கிறிஸ்துவர் செத்து விட்டார் அவருக்கு பாதுகாப்பு, அதுக்குள்ள நான் போக மாட்டேன். அந்த சிறியவளுக்கு 2 பேரும் தமிழர்கள். ஜெயக்குமார் தமிழர், கிருஷ்ணமூர்த்தி அதிமுக இருந்தவர் தமிழர், ஆம்ஸ்ட்ராங் தமிழர். தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையோன்ற அந்த பெரிய பார்வைக்கு நான் போறேன். இது சுருக்க கூடாது. நீங்க சொல்லுங்க, ஆமா இவரு தமிழர்களுக்கு ஒரு தலைவர், இவரு ஒடுக்கப்பட்டவங்களை தூக்கி விட்டார், இவருக்கு எங்க பாதுகாப்பு, அப்படி கேளுங்க. இப்ப இங்க என்ன வசதி ஆயிடுச்சு, இல்ல அவர் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, வேங்க வயல்ல மலம் கலந்தாங்க, அன்னைக்கெல்லாம் ஏன் கொக்கரிக்கல? நீங்க உண்மையான தலித் பட்டியலின மக்கள் போராளி தானே, ஏன் அன்னைக்கு பேசலையே? மேல் பாதியில சிறுபான்மையினரோ இல்ல கீழ் சாதி இப்ப வரையும் பேசிட்டு தானே இருக்காங்க. ரஞ்சித் ஏன் பேசல, பாரஞ்சித் ஏன் பேசல? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, முழங்காலுக்கு முடிச்சதும் கணக்கு பண்ணாதீங்க. இது பர்சனல் லாஸ்.
அதற்கு வந்து ஏதோ பட்டியலின மக்களுக்கு ஒண்டி தான் எதிராக இருக்கு, மற்ற மக்கள் எல்லாம் இவங்க அரவணைக்கிறாங்கன்னு கிடையாது. வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது. என்ன காரணம்னா போதைப் பொருள் அதிகமா இருக்கு. சின்ன சின்ன பசங்க போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது பீர் பாட்டில் உடச்சு குத்திட்டு போயிடுறாங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு பெரிய தலைவர் சம்பவம்ன்றதுனால நம்ம இன்னைக்கு ஊடகத்துல பேசுறோம், லைவ் போடுறோம், புதைக்கிறதுக்கு ஹைகோர்ட் ஹியரிங் பண்ணுது, இதெல்லாம் நடக்குது. அதே நாள் ஆமா அதே நாள்ல பூந்தமல்லியில இன்னொருத்தரை வெட்டி சாச்சாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி அங்கங்க வெட்டி சாக்குற சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ ரவுடிசம் என்பது இங்க இருக்கு. கட்ட பஞ்சாயத்து பண்றது, ஹோட்டல்ல மாமூல் கேட்கறது, போர்ட்டுக்கு போற கண்டெய்னருக்கு காசு வாங்குறது, ஹைவேல வந்துட்டு யாருன்னா வியாபாரம் பண்ணா அவங்க கிட்ட காசு வாங்க, இதெல்லாம் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒழிக்காம இதுதான் இதுக்கு ஒரு சைடு போதை பிரச்சனை, ஒரு சைடு இந்த மாதிரி பிரச்சனை. இப்ப நீங்க வந்து இப்ப பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஏ கேட்டகரியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு பேசி வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைப்பெல்லாம் வச்சு திருந்துங்கப்பானா திருந்த போறது இல்லை. ஏ கேட்டகரி இருக்கா போதும், ஏ கேட்டகரி இ கேட்டகரின்னு ஒன்று உருவாக்குங்க. ஈனா போலீஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் என்கவுண்டர்னா என்னன்னு. ஒருத்தர் ஒரு மர்டர் பண்ணா அதோட விட்டுருவாங்க, பில இருப்பாரு. 2 மேல போயிடுச்சுன்னா ஏக்கு போவாங்க. பில இருந்தாமே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுப்பா, நீ உன் பழைய பக்கம் தீத்துக்காம போவ. ஆனா உன் மேல குற்ற எண்ணிக்கை 1 ஏறிச்சுனாலும் காவல்துறையோட எதிரி ஆயிடுவே. நீ உயிர் மேல பயம் இருக்கா இல்லையா? சட்டத்து மேல பயம் இருக்கா இல்லையா? இல்ல நாங்க வந்து தூக்கு கூட வாங்கி கொடுப்போம், இல்ல லைஃப் கூட வாங்கி கொடுப்போம், அதையாச்சும் செய்யுங்க ஃபாஸ்டா. 15 கேஸ் இருந்தது, 28 கேஸ் இருக்கு. வெக்கமா இல்ல அதை சொல்றதுக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? நீங்க 15 கேஸ் 20 கேஸ் 28 கேஸ் வாய்தா வாங்கிட்டு வக்கீல வச்சு வழக்காடுறதுக்கு தான் மக்கள் வந்து வரி பணம் கட்டிக்கிட்டு இருக்கணுமா? இப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நான் அதனாலதான் சொல்ல, இந்த சிறிய பார்வைக்குள்ள போவா கூடாது. 44 முறையா ஆருத்ரா கேஸ் இந்த மாதிரி இதை டிராவல் பண்ணாம ஆற்காடு சுரேஷனையும் முடிக்க ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதுவும் இருக்கு. ஆருத்ரா கேஸ்ல எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவர், இந்த ஃபாரன்சிக் சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் நன்கு பயிற்சி பெற்றவர். அவருக்கு ஒரு சில தகவல் வந்திருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஆருத்ரா விஷயத்துல அந்த தலித் இன மக்கள் வடசென்னையில குறிப்பா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இவர் போய் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னா இவர் அழுத்தம் கொடுத்துருக்காரு. எங்க மக்கள் வந்து ஏமாந்து இருக்கிறாங்க, நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காரு. அதுல யாரு பெரிய கட்டு யாரு பெரிய தலைக்கட்டு அப்படின்றதுலயும் பிரச்சனை இருக்கு. அங்கதான் ஓபன் ஆகும். அப்ப இது இப்ப ஆருத்ராவுக்கு லிங்க் ஆகுது, ஆற்காடு சுரேஷ்க்கு லிங்க் ஆகுது. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடின்றாங்க. அது ஹர்டு கம்யூனிட்டி, அதாவது அங்க இருக்கிற ஒரு 10 பேர் சொல்ற அந்த கருத்தை கேட்டுட்டு அந்த சூழ்நிலையில நம்மளும் இந்த கருத்தையே சொல்லிடுவோம் அப்படின்ற அடிப்படையில தான் பாப்புலிஸ்டிக் இது மாதிரி. ஆமா, கூட்டமா மந்தையா எல்லாரும் சொல்றாங்க. இவரு சொல்றாரு, அண்ணன் திருமா சொல்றாரு, செல்வ பிறந்தகை சொல்றாரு, நம்மளும் அதே கருத்து சொல்றோம்ன்றத மாதிரி போறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சரிங்க, என்னால வந்து ஒரு பத்திரிகையாரனா 100% சொல்ல முடியும். அண்ணன் திருமாவளை விட, அண்ணன் செல்வ பெருந்தகையை விடவோ, இல்ல அண்ணன் ரஞ்சித்தை விடவ நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கிறேன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை. அவர் கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து தெரியும். நான் வடசென்னைக்கு சொந்தக்காரன். நான் ரிப்போர்ட்டிங் கார்பரேஷன்ல ஆரம்பிக்கும் போது அவர் கவுன்சிலர் ஆகிறார். அப்போ எனக்கே இது பாதிப்பு. பட் அதுக்குண்டு நீங்க வந்து உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசாதீங்க. மொத்த ரவுடிசமும் ஒழுங்கன்னு கோரிக்கை வைங்க. இது ஏதோ தலித்தின மக்களுக்கு வந்து தாக்குதல் நடக்குது, இது வந்து வேற எதனா காரணமா? ஒரு காரணமும் கிடையாது. இது தொழில் போட்டினால வர பிரச்சனை. அப்போ நீங்க வந்து எந்த தொழில் பண்ணணும்? இப்போ ஒரு சில மேல் சாதியினர் இருக்காங்க, ஓகேங்களா? அவங்களும் வட்டிக்கு விடுறாங்க, அவங்களும் கோயிலில் புரோகிதம் பண்றாங்க, அவங்களும் வேற சில எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வரமாட்டேங்குது. ஏன் திரும்ப திரும்ப வியாசார்படி, புளியாந்தோப்பு, பெரம்பூர், ராயபுரம், காசிமேடு, என்ன இந்த இடம்லாம் குற்ற பின்னணி பண்ணணும்னு நேர்ந்தி விட்டுருக்கா? அப்போ உண்மை உங்களுக்கே தெரியும். நீங்க அதை உறக்கமா பேசுறது கிடையாது. உங்க மக்களை நீங்களே பாதுகாக்கிறது இல்லை. அதுல இருந்து திசை திருப்புற வேலை தான் இது. காவல்துறை கையாளாகவில்லையா? ஆமாம், கையாளாகவில்லை. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சா இவருக்கு பிரச்சனை இருக்குன்னு? ஆமா வந்துச்சு. ஆனா அதை கமிஷனர் சொதப்புனாரு, மாத்திட்டாங்க. இப்ப புதுசா ஒரு கமிஷனர் வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, நான் வந்து ரவுடி எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஐ வில் ஸ்பீக் த லாங்குவேஜ் வாட் த ரவுடி ஸ்பீக் அப்படின்றாரு. போலீஸ் கரப்ஷன். அப்போ இப்ப போட்டிருக்கவரு ஒரு உத்தரவாதம் தராரு. இதே உத்தரவாதத்தை சந்தீப் ராய் ரத்தோரம் கொடுத்தாரு. டேடுன்னு ஒண்ணு இருக்குங்க, ட்ரக், டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக். சக்சஸ் ஆயிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதே மாதிரி டேர்னு ஒண்ணு இருக்கு, டிரைவ் அகெயின்ஸ்ட் ரவுடி அசோசியேட்ஸ். அது சக்சஸ் ஆயிடுச்சா? இல்ல. இங்க இருக்கிற ரவுடி வேற இடம் போறாங்க. டஃப்பான ஒரு டிசியோ டஃப்பான ஒரு ஏசியோ வந்தா அங்க இருக்கிற ரவுடி அந்த ஏசி டிசிக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ பயந்து வேற இடம் போவாரு. இவர் மாத்தினோம்னா அவர் திருப்பி வந்துருவாரு, இல்ல அவர் ஆளை வச்சு பண்ணுவார். இதுதானே நடக்குது. இந்த பிரச்சனை இப்படி பாருங்க.
ரவுடிசம் பிரச்சனையா பாருங்க. நீங்க ஏன் வந்து ஒரு எங்க தலைவரை ஒருத்தர் தள்ளிட்டாங்க, ஒருத்தரை போட்டுட்டாங்க அப்படி பாக்குறீங்க? ஏன் போய் சொல்லுங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட, உங்க ஆட்சியில ரவுடிசம் இருக்கு அப்படி சொல்லுங்களேன். ஏன் ஒரு பிரச்சனை ஏதோ இது ஒண்டிதான் பிரச்சனை மாதிரி பேசுறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்குது இந்த பிரச்சனைன்னு பேசுங்களேன். செல்வ பெருந்தகை அவங்க கட்சியில இருக்கிறவங்க போனப்ப கூட இப்படி எல்லாம் காட்டமா பேசலையே ஜெயக்குமார் அவர்கள் பேசினதுக்கு. அப்ப என்ன இங்க? அப்ப நீங்க வந்து உங்க சமூகத்துல இருக்கிறவங்கனால இப்படி பேசுறீங்களா? அப்ப அதெல்லாம் எனக்கு சந்தேகப்பட தோணுது இல்ல. ஒரு பத்திரிக்காரனா நாங்க அன்னைக்கும் சொன்னோம் தப்பு நடக்குதுன்னு, இன்னைக்கும் சொல்றோம். ஆனா எங்க டோன் ஒரே மாதிரி இருக்கு. திருநெல்வேலி காங்கிரஸ்காரரும் இதே திமுக காட்சி தானே. அப்ப சொல்ல வேண்டியதானே. இப்ப வந்து ரவுண்டு கட்டி எல்லாம் சொல்றீங்க ஏதோ இப்பதான் நடக்கிற மாதிரி. அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு அண்ணா ஆம்ஸ்ட்ராங் பாதுகாப்பா இருந்திருப்பாருல்ல. அன்னைக்கே கமிஷனரை மாத்துங்க, டிஜிபி மாத்துங்க, சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட்டணியில தானே இருக்கிறீங்க. மற்றதுக்கெல்லாம் போய் பேச தெரியுதுல திமுக தலைவர்களோட. அண்ணா திமுக ஒரு 2 பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல, பாஜக ஒருத்தர் குத்துப்பட்டு மாட்டாங்கல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில 2 பேர் இந்த 2 வருஷத்துல 2 பேர் அறுவாள் வெட்டு வாங்கியிருக்காங்க. என்ன இதெல்லாம்? இப்ப இது என்ன இருக்குது? இதுதான் பிரச்சனைங்க. அவங்களுக்கு வேணும்ன்ற போது அதை பேசுறது, அவங்களுக்கு வேணாம் மற்றவங்களுக்கு பிரச்சனை போது அமைதியா இருக்கிறது. அது என்ன அரசியல் அது? நீங்க சாதின்ற ஒரு விஷயத்துக்கு மேல, மதம்ன்ற ஒரு விஷயத்துக்கு மேல தமிழன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதை என்னைக்கு பார்க்க போறீங்க? டோட்டலா தமிழ்நாட்டு நலன். ஆமா, அதை பேசுங்க. தமிழ்நாட்டு நலன் சரியில்லைன்னு அப்படி சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க, மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. ஐயா ஆம்ஸ்ட்ராங் வாழற வாழ்க்கை நீங்க வாழ்வீங்களா? எப்ப பார்த்தாலும் ஒரு 10 பேர் சுத்தி, ஒரு பிஸ்டலு, பயத்தோட போகணும், பயத்தோட வரணும், 2 காரு, எந்த கார்ல போறேன்னு தெரியாது, மூமெண்ட்டை வெளியில சொல்ல மாட்டேன், என்னை சுற்றி எப்பயுமே ஒரு 100 பேர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும், எதுனா ஒரு ஊரில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன வாழ்க்கைங்க இது? அப்போ இதெல்லாம் யார் மீட்டு எடுக்கிறது? நீங்கள் வாழ்வீங்களா அந்த வாழ்க்கையை? உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டி படிக்கணும், லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும், டிகிரி வாங்கணும், சொத்து சேர்க்கணும், நல்லா வாழணும், ஹாலிடே. அப்போ அவர் வந்து என்ன தப்பு பண்ணாரு? ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேர் பேசுறீங்க? அன்னைக்கே கூப்பிட்டு ஐயாவை எப்பா நம்ம பாதையை மாற்றோம்ப்பா, அறிவாளி நீ, நம்ம சமூகம் மேல வரணும்னு நினைக்கிறேன், வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கேன், ஏன் அன்னைக்கு சொல்லியிருக்கலாமே? அன்னைக்கெல்லாம் பேசலையே. இன்னைக்கு வந்து எல்லாம் ஒப்பாரி வைக்கிறீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனாலதான் சொல்றேன், இவர்களோட கருத்தை வந்து அப்படியே முழுவதுமா ஏற்க முடியாது. அவர்களோட வலி வேதனை நியாயம், அதே வலி வேதனை இருக்கு. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத நோக்கி அரசு சரி, நீங்க தான் வந்து வேற எதனா கேஸ் போடுங்க, சிபிஐக்கு மாத்தணும்ன்றீங்க. சிபிஐ எத்தனை கேஸ கண்டுபிடிச்சு அப்படியே நட்டு போல்டுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில. அப்ப ஒரு அரசியல் கோரிக்கை தான் அது. அரசியல் கோரிக்கைகள் தான். எடப்பாடியும் சொல்றாரு, அண்ணாமலை. எடப்பாடி கிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? 13 பேரை ஸ்டெர்லைட்ல சுத்துட்டு இதே காவல்துறையை டிஃபெண்ட் பண்ண வரவர். அன்னைக்கும் காவல்துறை வந்து அரச கெட்ட பேர் வாங்கி நட்டாத்துல விட்டுது, இன்னைக்கும் அதே காவல்துறை அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்கி நட்டாத்துல விட்டுருக்கு. ஆட்சியில இருக்கும்போது காவல்துறைக்கு நெருக்கமா வச்சுக்கிறது யாரு? இவங்க தான். பொதுவா ஐயா கலைஞர் அவர்கள் வழக்கறிஞர்களை பக்கத்துல வச்சிருப்பார், காவல்துறையை 10 அடி தள்ளி வைப்பார், நடுவில் பத்திரிகையாளர்கள் ஒரு லேயர் இருப்பாங்க. எங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் எங்க, பிரஸ் இன்டெலிஜென்ஸ் எங்க, போலீஸ் இன்டெலிஜென்ஸ் எங்க, பப்ளிக் இன்டெலிஜென்ஸ் எங்க? 4 இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க. வெறும் காவல்துறை கொடுக்குற ஒருத்த இன்டெலிஜென்ஸ் வச்சுலாம் ஆட்சி நடத்த முடியாதுங்க. மிச்ச 4 கனெக்ஷன் 4த்தையும் பார்த்தவர் கலைஞர் அவர்கள். பத்திரிகையாளர் கரெக்டா நடக்குதா இல்ல தலைவர் நல்லா பொய் சொல்லாத கிளம்புன்னு ஒருத்தர் பொய் சொன்னாங்கன்னா அப்போ கண்டுபிடிப்பார், விமர்சனம் பண்ணாலும் ஏத்துக்குவார். சொல்லு என்ன நடக்குது சொல்லு. இந்த டெண்டருக்கு வராங்க, கிண்டருக்கு வராங்க, அதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. அதெல்லாம் அது அந்தந்த அமைச்சர் பார்த்துக்கு போறாங்க. என்னோட வேலை இது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தா என்னென்ன ஆயிருக்கும்? ஆல்ரெடி கள்ளசாராய சாவு வருது. நல்ல வேலை எதிர்கட்சியில அவங்களுக்கு ஞாபக மருதி ஜாஸ்தி, அதனால மரக்கான சம்பவத்தை மறந்துட்டாங்க. அதே 1 வருஷம் கழிச்சு திருப்பி 64 பேர் போறாங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி என்கவுண்டரு இல்லை சார், இந்த மாதிரி இந்த வெட்டு குத்து இதெல்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சரியா பார்க்கணும்ல. கேட்டால் சொல்றாங்க, அவர் நம்பர் 1 சொன்னார் பாருங்க ஐயா ஆணையர், அதுல தான் பிரச்சனையே. 63 சந்தீப் ராய் ரத்தர் 63 இருந்தது, 58 இருந்தது, ஒரு 5-6 கோலம் கம்மியாயிருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம். போன வருஷமும் உங்க ஆட்சி தானே, இதை கூடவா யோசிக்க மாட்டீங்க? அவர் பாவம் எல்லாந்தே பேசினாரு, பதவியும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. பட் காலத்தாமம். இது இன்னொன்னுங்க, அடிப்படையில இதுல விசாரணை வர்றதுக்கு முன்னாடியே உளவுத்துறையெல்லாம் எச்சரிக்கையில, உளவுத்துறையில இருந்து இதெல்லாம் வரலன்னு அவர் ஏதோ முன்கூட்டியே சில வார்த்தைகளை விட்டுட்டாருன்னு சொல்லிதான் அவர் மாற்றல் கூட காரணமா. அது கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சில ஜூனியர் மோஸ்ட் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் வெளியில வந்துட்டு
எழுதுறாங்க ம். லா அண்ட் ஆர்டர் இன் டோட்டல் டிஸார்டர். நான் கூட அதை வந்துட்டு நம்மக்கிட்ட பசங்க பேசுவாங்க, என்னப்பா இது மாதிரி எழுதிருக்கியா அப்படின்னு. இல்லை சார் இதுதான் சார் சுச்சுவேஷன். என்னப்பா ப்ரெஸ் மீட்டு போனால் வந்து இப்படி எழுதுறேன். இல்லை சார் கமிஷனரோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கனெக்டிங் டு ஸ்டோரி டெல்லிங், எது எது நடந்தது சரியில்லை. ஜூனியர் ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிக்கிறான், சார் இது வந்து இன்ட்டுக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் லா அண்ட் ஆர்டருக்கும் ஒத்து வரல, முட்டிக்கிச்சு பெருசா, ஒன்று இவங்க போட்டு தள்ளுவாங்க, இல்லை அவங்க போட்டு, அதாவது அவங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில் போயிடுவாங்க, இந்த வேலையை ஆகிடும். இன்டெலிஜென்ஸ் சீஃப் இப்போ தான் மாற்றிருக்காங்க, இப்போ தான் மாற்றினவரை உடனே நீங்கள் மாற்ற முடியாது, அதில் தான் காலி ஆகிறான். மற்றபடி இது வந்து இன்னொன்று, இன்னும் இது கீழ் லெவலில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேல் லெவலில் செக்ரட்டரியேட் லெவலில் யாரையுமே எதுவுமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், சட்டம் ஒழுங்கு என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஹெல்மெட் போடாமல் போட்டு வரும் பிடிக்கிறது, ட்ரிபிள்ஸில் போகிறவனை பாஞ்சு பிடிக்கிறது, இந்த 17-18 வயசு பையன் டிராஃபிக்கில் ஷார்ட்ஸ் போட்டுன்னு வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் பைக் எடுத்து ஓட்டுவாங்க, அவனை போய் பிடிக்கிறது, ஸ்டாப் லைனில் அப்படியே கேமராஸ், நீங்கள் அண்ணா நகர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் தாண்டி போயிட்டீங்கன்னா அழகாக அதுவே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சலான் அனுப்பிச்சிடும். இது அப்புறம் ட்ரங்க் அண்ட் டிரைவு, அப்புறம் ஸ்டாப் வயலேஷன், இதெல்லாம் ரொம்ப அப்படியே ஆமாம் கம்பீரமாக அப்படியே டிராஃபிக். அப்புறம் அந்த போலீஸ் பந்தோபஸ்து, யாருன்னா விவிஐபி வந்துட்டு அப்போ பாருங்க, அப்போ 20 பேர் நிற்கிற, எதில் கோர்ட்டை பார்க்கணுமோ அதை விட்டாங்க. ரவுடிசம்மு, கட்ட பஞ்சாயத்து, இந்த கஞ்சா கொக்கேனு, நேற்று கூட 10 கோடி ரூபாய்க்கு வந்து மெட்ராஸ் வழியாக வந்து டெல்லிக்கு பாம்பேக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு பெண்மணி ஒருத்தர் பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தலைப்பு செய்தி காலில் கொக்கேனு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மெட்ராஸ் வழியாக டெல்லிக்கும் பாம்பேக்கும் பெங்களூருக்கும் எதை வேணால் கொண்டு போகலாம் தானே நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, வெஹிக்கிள் செக்அப் டைட் பண்ணுறீங்களே, வெஹிக்கிள் தெஃப்ட் யாருன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா பண்ணுறீங்களா? இங்கே புளியாந்தோப்பில் யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட், ஒரு கஞ்சா ஒருத்தன் விற்கிறான்னு சொல்லிட்டு. நான் வந்து எதுவுமே இல்லாதது சொல்ல, நீங்கள் வந்து நம்ம பேக்ரவுண்ட் செக் பண்ணால் ஒரு சில அங்கே இருக்கிற நபர்களுக்கு தெரியும். அந்த ஒருத்தரை வந்து அழைக்கழிக்க வச்சு இப்போவா அப்போவா இப்போவா அப்போவா அப்படின்னு சொல்லி ஒரு 15 வாட்டி அவர் அழைக்க வச்சுன்னு, அவரு எப்பா நான் கேஸே கொடுக்கல, என் புள்ள உயிர் முக்கியம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவும் பையன் காவல்துறையை கையெழுத்து கூப்பிட்டு கேஸே கொடுக்காம போயிட்டான். இன்னொருத்தர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு, அவர் நான் பேரை சொல்லலை, ஐஎன்டியூசியில் உறுப்பினராக இருக்கிறாரு, கராத்தே எல்லாம் சொல்லி கொடுப்பாரு லோக்கலில், அவரு 3 முறை வந்து போய் முயற்சி எடுக்கிறார். இதே மாதிரி விஷயங்கள் போதைப் பொருள்லாம் இங்கே விற்கிறாங்க, ஓட்டேரியில் இருக்குது, புருஷாக்கத்தில் இருக்குது, அப்புறம் அந்த சைடு பேசின் பிரிட்ஜ் ஆண்ட விற்கிறாங்க. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்பறம் இதே மாதிரி காவல்துறைக்கு அப்புறம் வாங்க, இன்ஸ்பெக்டர் இல்லை நாளைக்கு வாங்க, ஏசி ரவுண்ட்ஸில் இருக்காரு, இப்படி சொல்லி அலைக்கடிச்சு அவரும் வந்துட்டு எக்கெடுக்கெட்டு போட்டோன்னு விட்டார். திமுகவில் இருக்கிற முன்னாள் வட்ட செயலாளர் ஒருத்தர் புளியந்தோப்பில் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவரு போய் சொன்னால் தப்பாயிடுன்னு சொல்லிட்டு அவர் ஆளை விட்டு லோக்கலில் சொல்கிறார். அவருக்கு என்னன்னா அடிப்படையில் என் வார்டு நல்லா இருக்கும், நான் இன்னைக்கு வட்ட செயலாளர் கிடையாது, ஆனால் சின்ன சின்ன பசங்க நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி அவரு செட்டிங் பண்ணி அனுப்புறாரு. அவர் போனவரை நோண்டி நோண்டி துருவி கேட்குறாங்க காவல்துறையில், ஆரம்பிச்சது பாத்தியா வச்சியா என்ன ட்ரெஸ்ஸு போட்டுருந்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு உன் பேர் என்ன உன் ஆதார் நம்பர் இருக்கா அப்படின்னு, எதுக்கு மாட்டி விட்டு அவனை வெட்டு வாங்குறதுக்கா? அவன் பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் இவரே விசாரிக்கிறார். விசாரிச்சா இல்லை மேலே யாரோ கட்சியில் இதுக்கு மேலே முக்கிய புள்ளி யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா மேலே இருக்கவங்களுக்கு? இங்கே தாங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த ஆணையர் மாற்றத்தின் மூலமா ஏதாவது தாக்கம் வர வாய்ப்பு இல்லை, அது அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அவரு யூ ஷுட் வாக் த டாக். நேற்று அவர் வந்து ஒரு ஒரு இல்லை, இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த ஆணையருடைய செயல்பாடுகளில் ஒரு போதாமையை உணர்ந்ததுனால தானே உடனே மாற்றிருக்காங்க. அதுவே லேட்டு. அதே வந்து நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும். அதாவது மாற்றுறதுலாம் முடிவு பண்ணிட்டு அந்த 1 நாள் 2 நாள்லாம் கேப்பே கொடுக்கக்கூடாது, இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். ஆமாம்மா, சம்பவம் ஆகிப்போச்சு. மாயாவதி எங்கே இருக்கிறாங்க? உத்தரப்பிரதேசில் அங்கே இருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் உத்தரப்பிரதேசமானது தேசிய அரசியல்லே இல்லை. அவங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து ஐயா உங்க ஆட்சி சரியில்லைன்ட்டு இங்க இருக்கிற முதலமைச்சரை பார்த்து சொல்லிட்டு போறாங்க. இது தேவையா? இங்க இருக்கிற முதலமைச்சர் இந்த சூழ்நிலை அல்ல, இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது யார்? எனக்கு எதிரியோட பிரச்சனையே கிடையாது. அதோ எதிரி அவங்களோட பிரச்சார சக்தி என்ன, அவங்களோட யுக்தி என்ன எனக்கு தெரியும், நான் அதை ஓடலாம். கூட இருக்கிறவங்களே எனக்கு கெட்ட பேர் வர வச்சா இது தேவையில்லாதது. நேஷனல் பாலிடிக்ஸ் நேஷனல் லெவலில் இன்னைக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் ஆக்கி விட்டீங்கல்ல, மாயாவதி கோஸ் டு சென்னை ஆஸ்க் பிஎஸ்பி சப்போர்ட்டர்ஸ் டு பி குவைட். நானே நேரில் வரேன், அது வரலாம் அமைதி காக்கணும். எல்லாரும் போகிறோம். இந்துஸ்தான் டைம்ஸ் போடுறோம், ராஜஸ்தான் பத்திரிகா போடுறோம், எல்லாம் போடுறோம். தமிழ்நாட்டில் விட்டுருங்க, வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் போடுறோம். அப்போ என்ன நினைப்பாங்க அங்க? நாளைக்கு அங்கே இருக்கிற ஒரு டாடா சிஇஓவோ இல்லை அங்கே இருக்கிற வந்து ஒரு வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் இல்லை அங்கே இருக்கிற ஒரு 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 டாடா வேற ஏதோ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அடடா சென்னை ரீஜன் கிரேட்டர் சென்னையில் பிரச்சனை, நம்ம போகலாமா யோசிப்பாங்கல்ல. இல்லை அங்கே ஒரு பொண்ணு பாம்பேயில் HDFC பேங்கில் பார்க்குறாங்க,
சென்னை போஸ்டிங் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, வேணாம் சென்னை வேணாம், நீ சேஃப் நெய் பேட்டா, ஹிந்தியில் சொல்லுவாங்கல்ல. ஏன் இதுதான் நம்ம பார்க்கணும் மொத்தமாக. அதாவது மொத்த தமிழ்நாடையும் ஒரு அமைதி பூங்காவை மாற்றணும். அதாவது இதில் வந்துங்க இந்த ஒரு சில மர்டரு வருது போகுதுன்றதை தாண்டி இந்த கத்தியை தூக்கிட்டு போய் வெட்டுறது, இந்த கேங்கு மர்டரு, பிஸ்டல் எடுத்து சுடுறது, இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு தகாது. கண்டிப்பாக. இப்போ காவல்துறை ஒரு நடவடிக்கை, காவல்துறை மாற்றப்பட்டு இருக்கிறாரு, அதிகாரிகள் மாற்றினா சரியாயிருமான்னு எதிர்க்கட்சியில் வழக்கம் போல் அவங்க அரசியல் கேள்வி கேட்குறாங்க. இதனால் மாற்றியிருப்பது வரவேற்கத்தக்கதுங்கிறீங்க. ஏன் மாற்றலைங்கிற கேள்வியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதை வச்சுக்கிட்டு இது ஒரு ஜாதி பிரச்சனையாக, சமூக பிரச்சனையாக அரசின் மீது விமர்சிப்பதையும் மறுத்திருக்கீங்க. அப்படி பார்க்காதீங்க, மாநில நலனா பாருங்க, இதில் அப்படியாக இதை நம்ம பார்க்க முடியாதுன்னு போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப உள்ளபடியே நுட்பமாக அதை எப்படி பார்க்கணும், வட்டார பிரச்சனையா, சென்னை பிரச்சனையா, தமிழ்நாடு பிரச்சனையா, கட்சி பிரச்சனையா, இது தேசிய அளவில் போயிருக்கிறது, இதை எப்படி நம்ம எதிர்க்கட்சிகள் அரசியலாக பார்க்காம ஒரு பத்திரிகையாளராக அதை எப்படி அடுத்து வராமல் தடுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாகவே நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.